ஒருமுறை பிரம்மா பிரபஞ்சத்தை உருவாக்குவதில் மிகவும் சோர்வாக உணர்ந்தார். சிறிது ஓய்வு தேவைப்பட்டது. பிரம்மதேவன் கொட்டாவி விட 4 வேதங்களும் அவர் வாயிலிருந்து நழுவிவிட்டன. அருகில் இருந்த மது, கைடபை என்ற 2 ராட்சசர்கள் இதைக் கண்டு வேதங்களை திருடிச் சென்றனர். பிரம்மா சக்தியற்றவராக இருந்தார். வேதங்கள் இல்லாமல் பிரபஞ்சத்தை உருவாக்க முடியாது. வேதங்களை திரும்ப கொண்டுவர பிரம்மா விஷ்ணுவை அணுகி வழிபட்டார். துர்க்கையின் வரத்தால் 2 ராட்சசர்களும் அவர்கள் விரும்பும் போது மட்டுமே இறக்க முடியும். மதுவும் கைடபனும் நாராயணனுடன் 1000 ஆண்டுகளுக்கும் மேலாக சண்டையிட்டனர். ஆனால் சண்டை முடிவில்லாததாக தோன்றியது. பகவான் நாராயணன் ராட்சசர்களை ஏமாற்ற முயன்று அவர்களுக்கு ஒரு வரம் வழங்குவதாக கூறினார். ராட்சசர்கள் மிகவும் கர்வத்துடன் இருந்ததால், உனது வரம் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் உனக்காக வரம் கொடுக்கிறோம், கேளு என்றனர். எனவே இறைவன் நாராயணன் அவர்களின் உயிரை கேட்டார். தந்திரம் வேலை செய்தது. ஆனால் ராட்சசர்கள் தண்ணீர் இல்லாத இடத்தில் மட்டுமே கொல்லப்பட வேண்டும் என்று கோரினர். அந்த நேரத்தில் உலகம் முழுவதுமாக தண்ணீரால் மூடப்பட்டிருந்தது. இறைவனை ஏமாற்றிவிட்டோம் என்ற நம்பிக்கையில் தாங்கள் பாதுகாப்பாக இருப்பதாக நினைத்தனர். நாராயண பகவான் தனது வலிமை மிக்க ஹயக்ரீவ வடிவமாக மாறினார். ராட்சசர்களை தனது தொடையில் வைத்து ஒரே அடியால் நசுக்கினார். அவர் வேதங்களை பாதுகாத்ததால் அவர் அறிவின் கடவுளாக போற்றப்படுகிறார்.